வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்கா ஜோகன்னஸ்பர்கில் G20 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான சிறப்பு உதவி முகாம்கள் மாநிலத்தின் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு லக்ஷ்யா சென் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் இன்று பங்கேற்ற அவர் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு மக்களின் திறன்கள் வலிமைகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்கா ஜோகன்னஸ்பர்கில் G20 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். ஒற்றுமை, சமத்துவம், நீடித்த நிலைத்தன்மை என்பதை கருப்பொருளாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டின் அனைத்து அமர்வுகளிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். மக்கள் யாரும் விடுபடாத வகையில் அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்பில் இன்றைய முதல் அமர்வு இடம்பெறுகிறது. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் G20 இந்தியாவின் தலைமைத்துவத்தை மாதிரியாக கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் தீர்க்கமான அணுகுமுறையுடன் இம்மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. வசுதெய்வ குடும்பகம் என்பதை முன்னெடுத்து செல்லும் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற பிரதமரின் தத்துவத்துடன் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையிலான சிறப்பு நடைமுறைகளுக்கான பாதையை இந்தியா ஏற்கனவே வகுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 128வது முறையாக 30ஆம் தேதி பிரதமர் உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள், வெற்றி பயணங்களை பொதுமக்கள் நமோ செயலி, MyGov இணையதளம் உள்ளிட்டவற்றில் வரும் 28ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் வளர்ச்சியடைந்த சுயசார்பு இந்தியா இலக்கை எட்டும் வகையில் இளைஞர்களுக்கு இது தொடர்பான உத்வேகத்தை வழங்குவது சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நாம் வழங்கும் மரியாதை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். புதுடெல்லியில் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஒற்றுமை பேரணியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், சர்தார் பட்டேலின் கலாச்சார மரபை முன்னெடுத்து செல்லும் வகையில் நாடெங்கிலும் இன்று சிறப்பு பேரணி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த இடத்தில் ஒருங்கிணையும் 5 ஒற்றுமை பேரணியினர் அங்கிருந்து 10 நாள் பாத யாத்திரையாக ஒற்றுமை சிலை அமைந்துள்ள குஜராத் மாநிலம் கெவாடியாவிற்கு ஊர்வலமாக செல்வார்கள் என்றும் திரு நட்டா தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்திலும் எனது பாரதம் அமைப்பின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஒற்றுமை விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் 4 புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பெண்களின் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் மாநிலங்களுக்கு புலம்பெயரும் தொழிலாளர்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற இது வகை செய்வதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சட்டங்கள் மகளிருக்கு பயனளிப்பதோடு ஓய்வூதியத்திற்கும் வகை செய்வதாக வேலூர் மற்றும் அரியலூரை சேர்ந்த தொழிலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். என் பேர் மீனாட்சி. மத்திய அரசு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தால பாத்தீங்கன்னா எல்லா தொழிலாளருக்கும் பணி நியமன ஆணை கொடுக்கணும். பெண்கள் எல்லா துறையிலும் இரவிலும் பணிபுரிய வாய்ப்பு, சம்பளமும் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் சமமா கொண்டு வரணும். இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த சட்டத்தால பெண்கள் அமைப்பு சார்ந்தவங்க எல்லாரும் பயன்பெறுவாங்க. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க ஆதார் கார்டையும் தொழிலாளர் நல வாரியத்தோட மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஓய்வூதியம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டியது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பாரத பிரதமருக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இதற்கான விரிவான திட்ட அறிக்கைகளை மீண்டும் பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட துறைகளை அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். 20 லட்சம் மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்திருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் தொழில்துறை மற்றும் கலாச்சார நகரங்களான கோவையிலும் மதுரையிலும் அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்து மாற்றுகள் தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் இப்பகுதி மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான சிறப்பு உதவி மையங்கள் இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெறுகிறது. திருச்சி, வேலூர் மாவட்டங்களின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் செயல்படும் முகாம்களில் ஏராளமான வாக்காளர்கள் படிவங்களை வழங்கி வருகின்றனர். மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறும் சிறப்பு முகாம்களில் வாக்காளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதால் மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த உதவி மையங்களில் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 1052 வாக்குச்சாவடி மையங்களில் இப்பணிகளுக்காக 107 மேற்பார்வை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1052 வாக்குச்சாவடி மையங்களில் இன்று மற்றும் நாளை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சிறப்பு முகாம் காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் 107 மேற்பார்வை அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதில் சந்தேகங்கள் இருப்பின் வாக்காளர்களுக்கு உதவி செய்யவும் உதவி மையம் செயல்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலரான மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுவினரின் உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி விற்பனையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் இன்று துவக்கி வைக்கிறார். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுய உதவி குழுவினர் உற்பத்தி பொருட்களுக்கு தேசிய அளவிலான சந்தை வாய்ப்புகளை உறுதி செய்யும் வகையில் தமுக்க மைதானத்தில் இன்று தொடங்கி 12 நாட்களுக்கு இக்கண்காட்சி நடைபெறுகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து சீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்து மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சருடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் ஆசிரியர்களின் நலன்களை காப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் ஐயனடைப்பு கிராமத்தில் மத்திய மாநில அரசு நிதியுதவியுடன் 20 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட 220 அடுக்குமாடி குடியிருப்புகளை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் பயனாளிகளுக்கு இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து 120 பயனாளிகளுக்கு வீட்டு ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் சூறாவளி காற்றுடன் கனமழை காரணமாக 780 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டிருந்த 2 லட்சத்திற்கும் அதிகமான வாழைகள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பரவலாக பெய்து வருகிறது. சேரன் மகாதேவி அருகே உள்ள மேலச்செவல், பிராஞ்சேரி, கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 800 ஏக்கர் நிலப்பரப்பில் 4 லட்சத்திற்கும் அதிகமான வாழைகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. பல இடங்களில் வாழை குலை தள்ளி பருவமடைய துவங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த அதிகாலை சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக 2 லட்சத்திற்கும் அதிகமான வாழைகள் சரிந்து சேதமடைந்துள்ளன. ஒரே நாள் இரவில் 2 லட்சத்திற்கு அதிகமான வாழைகள் சரிந்துள்ளது வாழை விவசாயிகளிடத்திலே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு இந்த சேத மதிப்புகளை கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். சிவகங்கை மாவட்டம் இலந்தகுடிப்பட்டி கண்மாய் பகுதியில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் குஞ்சுகளை நீரில் விடும் திட்டத்தை ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி இன்று துவக்கி வைத்தார். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு லக்ஷ்யா சென் முன்னேறியுள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் லக்ஷ்யா சென் தைவானின் டீன்சென் சவ்வை 17-21, 24-22, 21-16 என்ற செட்களில் வென்றார். குவஹாட்டியில் இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று தென்னாப்பிரிக்கா தனது முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்கா ஜோகன்னஸ்பர்கில் G20 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான சிறப்பு உதவி முகாம்கள் மாநிலத்தின் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு லக்ஷ்யா சென் முன்னேறியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.